ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குவைத்தில் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, எல்லா திங்ஸஸும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறேன். அப்புறம் என்னோடய கார்டன் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாக காமிக்க போகிறேன். அப்புறம் வந்து ஹைவே போயிட்டு அங்கே என்னென்ன திங்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க எல்லா திங்ஸ் கிடைக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு காமிக்கலாம், லைவாகவே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். காலையில் கார்டனில் இருந்துச்சு ஃப்ளவர் பறிச்சுட்டு வந்துட்டு, சரி ஓகே இந்த ஸ்மெல் நல்லா வரதுக்காக காலையில் அந்த கேண்டில் ஏற்றி வச்சுட்டு, அதை ஏற்றினா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. அதுக்காக தான் எல்லாமே நைட்டே மேக்ஸிமம் கிச்சன் க்ளீன் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு காலையில் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளாடியே இருக்கும் ப்ரெஷர், ஏதோ கொரோனா நேரத்தில் அடைஞ்சு வீட்டில் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களும் வீட்டிலே இருக்கிறாங்க இல்லையா, அதனால இது வந்து சில்லி செடி. சில்லி செடியில் வந்து இப்போ நிறைய மிளகா வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நல்ல மிளகா காய்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், எல்லா மிளகு பூவுமே வந்து கரிஞ்சு அது பழுத்து கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நான் அதை நல்லா செடியை பிடிச்சி நல்லா திட்ட ஆரம்பித்தேன். எதுக்காக நீ இப்படி பண்ணுற, நான் உனக்கு எவ்வளோ ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெட்டில் பார்க்கும்போது ஓவர் வாட்டரிங் நம்ம விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பூக்க ஆரம்பிச்சிட்டனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி வந்து கம்மி பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லாவே வந்து பூ வர ஆரம்பிக்குது. அதே போல் நான் வந்து அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, காய்கறி வேஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு 2 days வந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி கலந்து தான் அதுக்கு விட்டுட்டுருக்கு. அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத்திங் கொடுத்துட்ருக்குது. நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தடவை மேக்ஸிமம் பச்சை மிளகு தான் வச்சுருக்கேன். அது வந்து என்னமோ பச்சை மிளகுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. தக்காளி செடியெல்லாம் வைக்கல, ஒரு 2 செடி இருக்குது. அதில் இந்த தடவை அந்தளவு காய் வரல. ரொம்ப கார்டனில் நான் இந்த தடவை எதுவும் பண்ணலை. ஏன்னா தெரியல, இந்த தடவை அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பச்சை மிளகாவில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை அப்படியே முடிச்சுட்டு திருப்பி வந்து வெளியே ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஹைவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவும் மாதிரி நார்மலாக தான் இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க வேலைகளை வந்து அவங்கவுங்க செய்துட்ருக்காங்க. யாருமே வந்து வீட்டுக்குள்ளாடி அடைஞ்சு அப்படிலாம். ஆனால் ஸ்கூல்ஸ் லீவு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று சர்ச்சில் வந்து ஆன்லைனில் நடக்குது. ரெண்டும் தான் இங்கே வந்து மாற்றமே தவிர வேறு எந்த மாற்றமும் எல்லாம் பார்த்திங்கன்னா காரெல்லாம் அது பாட்டில் நார்மலாக போயிட்டே இருக்குது. திருப்பி ஹைவேக்குள்ளாடி போயாச்சு. எந்த செல்ஃபுமே வந்து பேலன்ஸ் இல்லை. எல்லா செல்ஃப்ஸ்லையும் எல்லா திங்ஸஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் கூட நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் கிடைக்குது. ஏன்னா வருது அப்பப்போ ஃப்ளைட் போயிட்டு திங்ஸஸ் எடுத்துகிட்டு வருது, இல்லை சவுதி வழியாக வருது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவுமே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆகலை. எல்லா திங்ஸஸும் வந்து நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஒரு காய்கறியாக இருக்கட்டும், ஒரு சீனி, எதுவாக இருந்தாலும். எனக்கு வீட்டில் வந்து மேக்ஸிமம் அரிசியும் வந்து சீனியும் தீர்வாராயிடுச்சு. சரி அதுதான் மெயினாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. சரி அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலாமே, ஏன்னா நீங்கள் பயப்படாமல் போய் திங்ஸஸ் வாங்கலாம்ல. சிலவங்க வந்து ரொம்ப வெளியே போக மாட்டேங்காங்க. இது வார் வந்தோடனே எல்லாருமே வந்து எல்லா திங்ஸஸும் வாங்கி சேர்க்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை. பட் கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு எல்லா திங்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும், எதுக்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கவர்மெண்ட் நல்லா பார்த்துக்கிறாங்க, அதான் மெயினாக சொல்லணும். ஏன்னா வந்து சேஃபாக இருக்கும். இதை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்க மிலிட்ரிஸு இந்த இடம்ல எல்லா கண்ட்ரீஸில் இருக்க மிலிட்ரிஸ்க்காக நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணோம். ஏன்னா நிறைய தூங்காமல் இருப்பாங்க. ஒரு 2 days முன்னாடி தான் எங்கள் வீட்டு பேக் சைடில் ஒரு மிலிட்ரி அவங்கள பார்த்தோம். அவ்வளோ டயர்டாக இருந்தாங்க. பட் நம்ம அவங்களுக்காக எப்போவுமே நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். நம்ம தூங்கினாலும் நம்மளை படைச்சவர் ஒருத்தர் வந்து நமக்கு பாதுகாத்தாலும் நம்மளுக்கு எல்லையில் இவங்களும் நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். நம்ம சீக்கிரமாக இதெல்லாம் சிச்சுவேஷன்லாம் மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம சீக்கிரமாக ப்ரேயர் பண்ணிக்கணும். என்ன ஒன்றுனா ஸ்கூல்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் சொல்கிறாங்க. பட் ஸ்கூல்லேருந்து எந்த மெயிலும் வரல. பட் அதுவும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் கிடையாது எப்படின்னு சொல்லிட்டு. நான் புக்ஸும் கொடுக்கல. இனி புக்ஸ் எல்லாம் எப்போ தர போகிறாங்க அதுவும் தெரியாது. பட் வந்து இந்த மந்த் 26 எங்களுக்கு மெயில் வந்திருந்து. ஏதாவது டேட்டில் அவங்களுக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்னா திரும்ப மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாப்பிள்ளை சம்பாரிச்சு கவுனி அரிசி இதெல்லாமே இங்கே கிடைக்குது. முன்னாடி இதெல்லாம் கிடைக்காது. இப்போ பார்த்தா எல்லா கடையிலையுமே கிடைக்குது. அதனால் நீங்கள் என்ன திங்ஸ் வாங்கணுன்னாலும் நீங்கள் போகலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே மலை மாதிரி தான் அடிக்க பார்த்திங்கன்னாவே தெரியும். அவ்வளோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இங்கே அந்த நேந்திரம் பழம் மட்டும் வரல. வேறு எல்லாமே வருது நார்மலாக. எல்லா பனானாஸ் எல்லாமே வருது. அடுத்து குட்டியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னா வீட்டில் இருக்கிறனால அந்த மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பச்சை பயிறு வெந்தயம் இதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் க்ரோ பண்ணி பார்த்துட்ருக்கேன். அது கொஞ்சம் சக்ஸஸாக வருது. அதை வச்சுட்டு கொஞ்சம் சாலட் மேக் பண்ணுறது, அது சாப்பிட்றது, அப்படி கொஞ்சம் ஹெல்த்தி லைஃபுக்குள்ளாடியும் போயிட்டுருக்கோம். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், நம்மளை பார்த்துக்கலாம், பிள்ளைங்கள பார்த்துக்கலாம். சரி இதுவும் ஒரு நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்க வேண்டியதாக. ஜஸ்ட் ஓகே டெய்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷன்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த மத்தியானத்துக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் விலாகில் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதோட சாலட் மேக் பண்ணுறதை சொல்கிறேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.